இந்த ஆபிரகாமுடைய ஆசையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவரோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும். அவரோடு இருக்கும்படி ஆபிரகாமில் வெளிப்பட்ட காரியங்களை நீங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல ஒரு 5 கிரியைகள் ஆபிரகாம் இடத்திலிருந்து வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். முதலாவது, அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த வசனத்தை வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பகலின் உஷ்ண வேளையில கூடார வாசல்ல உட்கார்ந்து ஆபிரகாம்கிட்ட வெளிப்பட்ட, நான் அந்த சம்பவத்துக்குள்ள போகவில்லை, ஆபிரகாம்கிட்ட வெளிப்பட்ட கிரியைகள், அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருந்தான். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூரத்திலே அவைகளை கண்டு. பவுல் அதை இன்னும் தெளிவா சொல்லுகிறார், நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிற, பார்த்துட்டே இருக்கிறார். எது காணப்படாதவைகள்? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அவரோடு இருக்க விரும்புகிறவனுடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கும். எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி உள்ளமும்மை தேடுதே. அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். ஆண்டவர் வெளிப்படுகிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்தின் பிற்பகுதியில அவன் தரை மட்டும் குனிந்து, தரை மட்டும், 99 வயது தாத்தா, அவர் வீட்டில் 318 பேர் யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. செல்வ சீமானா இருந்தான் என்று ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெரிய யுத்தத்திலே 4 பெரிய ராஜாக்களை ஓட விட்டவன். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி ஆபிரகாம் எங்கெங்க இருக்கிறார்? தரையில, தரையில. ஹல்லேலூயா, தரையில. ஆபிரகாம் தரை மட்டும் விழுந்து கிடக்கிற. ஆண்டவர் உடனே எனக்கு சேர் எடுத்துட்டு வான்னு சொல்லல, வீட்டு மரத்தடியில சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் அளிக்கிற கிருபை என்ன தெரியுமா? அவங்க நிலையில அவர்களோட கூட அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுடைய ஏக்கம் என்ன? நீங்க அடுத்த வசனத்துல படிச்சீங்கன்னா தெரியும், நீ உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். உங்களுக்கு உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா என் கூட இருந்துருங்க ஆண்டவரே. நம்மில் வெளிப்படுகிற கிரியைகள் சொல்லும் இவன் எதை விரும்புகிறான், இவன் யாரோடு இருக்க விரும்புகிறான், இவனுடைய ஏக்கம் என்ன. நம்முடைய பார்வைகள் சொல்லும், நம்முடைய கிரியைகள் சொல்லும். நாம் பேசுகிற 1000 வார்த்தைகளை விட நம்முடைய ஒவ்வொரு அசைவு அதை வெளிப்படுத்தும். அடுத்து ஆபிரகாம் செய்த காரியத்தை பாருங்கள். 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமே, ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் கூடவே நடக்கிறான். ஏன்னா அவனுடைய ஏக்கம் முழுவதும் என்ன? எனக்கு நீங்க வேணும். இயேசு சாட்சி கொடுக்கிறார், அவன் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அவன் நான் வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை பார்க்க ஆசையா இருந்தான்னு சொல்லல, என்னுடைய நாளை காண. கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். தேவ சமூகத்துல தரையில, தரையில கொஞ்சம் கூட தன்னை உயர்த்தல. நமக்கு தெரியும், லோத்துக்காக செபிக்கும் போது நான் 25 வருஷம் விசுவாசின்னு சொல்லல, நான் சாம்பல் என்றான். ஆபிரகாம் கேட்ட ஒரு ஜெபத்தையாவது கர்த்தர் தள்ளினாரா? 50ல தொடங்கி 10ல வந்து முடிக்கிறார். ஆண்டவர் எதுக்காவது நோ சொன்னாரா? இல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இது நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிற முன்னாடி ஆண்டவர் ஷட்டர் போட்டுட்டு, ஆமென், பார்வை நேரம் முடிந்து விட்டது,
இங்க 18 கடைசி வாசிங்க. 18வது அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். பேசி முடியது வரை ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். 10 வந்ததும் கர்த்தர் ஸ்டாப் பண்ணாரா, ஆபிரகாம் ஸ்டாப் பண்ணாரா? ஆபிரகாம் அதுக்கப்புறம் கேட்கல. 10 இருக்கும். ஆபிரகாமுடைய கணிப்பு லோத்து போய் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 10 ஆத்துமாக்களாவது இருக்கலாம். 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக நின்றான் என்றல்ல, நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு சமீபமாய் சேர்ந்தான். ஒருவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்தும் இவன் எதை விரும்புகிறான், எதை வாஞ்சிக்கிறான், யாரோடு இருக்க விரும்புகிறான் என்று. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்முடைய ஏக்கமா இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். இங்கே அவரோடு இருக்க விரும்பாதவன் அங்கே அவரோடு எப்படி இருப்பான்? பூலோகத்திலே நீங்கள் கட்டப்படுகிறது, பரலோகத்தில் கட்டப்படுமா? இங்கே அறிக்கை செய்தால் அங்கே அறிக்கை செய்வாராம் நம்முடைய நாமத்தை. இங்கே மறுதலித்தால் அங்கே மறுதலிப்பாராம். அதனாலதான் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு நான் வருகிறேன். 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்தது கிருபையை கொடுக்க, இனி அவர் வரப்போகிறது கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க. கிருபை மேல் கிருபை தந்திருப்பது நாம் மகிமை மேல் மகிமை அடைவதற்காக. கிரியைகளை சரி செய்யும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட தருணம் தேவன் பாராட்டுகிற கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்படி வாஞ்சிக்கிற ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, நெகேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருதயத்தின் உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் அவன் கண்கள் ஏறெடுத்துட்டு இருக்கிறத பார்த்து சொல்லல, அவன் தரை மட்டும் பணிந்ததை பார்த்து சொல்லல, அவரோடு நடந்ததை பார்த்து சொல்லவில்லை. ஆமென். அவருக்கு முன்பாக நிற்கிறான், அவருக்கு சமீபமா போகிறான். இதெல்லாம் யாருக்கு செய்ய முடியும் தெரியுமா? யாருடைய இருதயத்துல உண்மை இருக்கோ. அதான் ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான் இருக்கு. இருதயத்துல உண்மை இல்லைன்னா சண்டே மட்டும் செய்ய முடியும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? என்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, சண்டே இருக்கிற உற்சாகம் எனக்கு மண்டே வரமாட்டேங்குது. இருதயம் ஒரு நாள் தேட முடியும், ஒரு நாள் முடியும், ஒரு நாள் பயங்கரமா ஜெபம், அடுத்த நாள் முடியாது. ஆபிரகாமால எப்படி கண்களை ஏறெடுத்து தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. என்ன வார்த்தை! நம்முடைய இந்த பூமியிலே நித்தியத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்களுடைய ஆக்ஷன்ஸ், அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய அணுகுமுறைகள் மற்றவர்களுக்கு பைத்தியமா இருக்கலாம். ஆனால் வேதத்தில் அவைகள் தான் ஆமென் மேன்மையா எழுதப்பட்டிருக்கிறது. நான் இப்படி ஒன்ன பார்த்துட்டே இருக்கிறேன், நாங்க காணாதவர்களை நோக்கி இருக்கிறோம். ஒருத்தங்க இப்படி வராங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிறான், இப்படி பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே. ஹலோ சார், ஒண்ணுமே தெரியலங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? நாங்கள் காணாதவைகளை நோக்கி இருக்கிறோம். உடனே கூப்பிட்டு நமக்கு டாக்டர் பட்டமா தருவாங்க. உடனே தெரியாம பேசிட்டேன், பைத்தியம். நம்முடைய செயல்கள் எல்லாம் உலகத்துக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அதுதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனத
1.5 லைன்ல எழுதி முடிச்சிட்டாரு. ஆனால் ஆபிரகாமுடைய இந்த செயலை கர்த்தரால எழுதி முடிக்க முடியல. அவர் தூரத்திலே அவைகளை கண்டு, க்ளோரி க்ளோரி. நம்முடைய எந்த கிரியைகள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது, எழுதப்படுகிறது. அவன் இருதயத்துல எப்படி ஆபிரகாமுக்கு உண்மையா இருக்க முடிஞ்சது? ஆபிரகாம் எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட்டா இருந்தாரா? இல்ல, தெரியும் இல்ல. பஞ்சம் வந்ததும் ஆண்டவர்கிட்ட கேட்காம எகிப்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. ஆண்டவர் வான் பண்றாங்க. அடுத்து பிள்ளை இல்ல, சாராளுடைய ஆலோசனை கேட்டு இடம் கொடுக்கிறான். இப்படி வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வந்தது. ஆண்டவர் 99வது வயதிலையும் ஆபிரகாமை திருத்துகிறார். எப்படி திருத்துறார்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாரு. ஏன்னா ஆபிரகாமே, இந்த பூமியில ஒரு நன்மையை நீ சுதந்திரிப்பது மட்டுமல்ல என்னுடைய திட்டம். நாளைக்கு இந்த புஸ்தகம் எழுதப்படுகிறது. புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம் பெயர்ல புஸ்தகத்தில் ஆபிரகாமுடைய பெயர் இடம்பெற்றது. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் உண்டாகிற பந்தியை குறித்து சொல்லும் போது அநேகர் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு கூட வந்து பந்தி இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய பந்தியில இடம், புஸ்தகத்தில் இடம். லாசரு ஐஸ்வர்யவான் காரியத்தை சொல்லும் போது பாதாளத்திலிருந்து லாசரு நோக்கி பார்க்கும் போது மேலான இடத்துல ஆபிரகாம் மடியில, ஐஸ்வர்யவான் நோக்கி பார்க்கும் போது ஆபிரகாம் மடியில யார் இருக்கா? அவன் எங்கெல்லாம் ஆண்டவர் உனக்கு, இன்னும் சொல்லணும்னா இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ புஸ்தகத்தில் அவர் இருக்கிறார், பந்தியில் அவர் இருக்கிறார், நித்தியத்தில் அவர் இருக்கிறார், இந்த புஸ்தகத்தில் அவர் இருக்கிறார், பந்தியில் அவர் இல்லாம பந்தி இருது. நித்தியத்துல இயேசு எங்க எல்லாம் இருக்கிறாரோ அங்க எல்லாம் இந்த ஆபிரகாமை கொண்டு வந்து உட்கார வைப்பதுதான் தேவனுடைய திட்டம். எனக்கு முன்பாக அந்த பைபிள் சொல்லுது, அவன் இருதயத்துல உண்மை. ஆபிரகாம் செய்த காரியங்கள் என்ன அப்படி சொல்லி நிறைய பேசலாம். ஆனா கடந்த வாரத்துல, கடந்த வெள்ளிக்கிழமை இரவுல ஆவியானவர் பேசி உணர்த்தின, தெளிவாய் பேசின ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை ஆபிரகாம் காரியத்தில் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு வேகமாய் செல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆபிரகாம் என்ன செய்தார்? விட்டு வந்ததை நினைக்கல, கடைசி வரை நினைக்கல. ஆண்டவர் இதை விட்டுட்டு வான்னு சொன்னார் பாத்தீங்களா? ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக எதை ஆபிரகாம் விட்டாரோ அதை கடைசி வரை நினைக்கல. அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. விட்டு வந்ததை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு, நம்ம கிறிஸ்துவுக்காக வேண்டான்னு விட்டதை நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வாசல்களை பிசாசானவன் திறக்க ஆரம்பிச்சிருவான். எனவேதான் 2 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், வேண்டாம் என்று அதை விட்டவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். பரலோகத்துக்கு போகாதவங்க லிஸ்ட் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நாய்கள் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 நாய்களும் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் தள்ளப்படுமா? ஏங்க இந்த பூமியில மனுஷன் விரும்பி வளர்க்கிற பிராணி எது? நாய். யூரோப்ல எல்லாம் சிலர் கல்யாணமே பண்ண மாட்டாங்களாம், அதுக்கு பதிலாக ஒரு நாயை வளர்ப்பாங்களாம். சிலர் இருக்கிறத பார்த்து அவசரப்பட்டுட்டோமோன்னு ஃபீல் ஆகிறது மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலாக
ஒரு நாயை வளர்ப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப நன்றி உள்ளதான், அது எதிர்த்து பேசாதான், அது பாதியில விட்டுட்டோம் ஓடாதான். சில முகத்துல எல்லாம் சிரிப்பு வருது. ஆண்டு சொல்ல அது பரலோகத்துக்கு போகாது அப்படின்னு. ஏங்க அப்போ எதுக்கு ஆண்டவர் படைக்கணும்லாம் கேட்கலாம். இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் அதனுடைய சுபாவம். அதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? நாய் தான் கக்கினதை தின்னவும் திரும்ப தின்னுமா. எது வேண்டான்னு கக்கிச்சோ, எப்போ கக்குவோம், எது நமக்கு செட் ஆகாதோ இது நமக்கு பிரச்சனை இல்லை. விலை கொடுத்து விரும்பி வாங்குற ஆகாரம் அது நமக்கு செட் ஆகலைன்னு தெரிஞ்சிட்டுனா நம்ம அதை கக்கிறோம். சப்போஸ் கக்க முடியலைன்னாலும் 2 விரல உள்ள போட்டு அது வேண்டாம், அது இருக்கக்கூடாது, அது இருந்தா பிரச்சனை, அது வலிய கொடுக்குது, அது வேதனையை கொடுக்குது சொல்லிட்டு கக்கிறோம். நாய் கக்கிருமா, கக்கிட்டு கொஞ்சம் வலி எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அதை பார்த்து சிரிக்கும், அது திரும்ப சாப்பிடும். நெருக்கம் வரும்போது விட்டுறோம், விசாலமான போது திரும்ப எடுக்கிறோம். ஆபிரகாம் 75 அழைக்கிறார், 175 வயது வரை இந்த பூமியில வாழ்கிறார். அந்த 100 வருஷமும் 100 வருஷம் இருந்துச்சு, தான் விட்டு வந்தவைகளை நினைக்கல. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, கொஞ்சத்துல உண்மையா இருந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள வா.